We have to accept the right things as right even if PJ Maulavi says it. ஒருவேளை ஜனா பிஜே மௌலவி அவர்கள் சொன்னாலும் கூட சரியான காரியத்தை நாம் சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். Quran in Surah chapter 614, குர்ஆனுடைய 6வது அதிகாரத்தின் 114வது வசனத்திலே it says that it is a book that explained in detail. அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது இந்த புத்தகமானது எல்லாவற்றையும் முழுமையாய் விவரித்திருக்கிறது. In Quran chapter 12 verse 111, குர்ஆனுடைய 12வது அதிகாரத்தின் 111வது வசனத்திலே it again says it is explained, it is a detailed exposition of all things. எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களை குறித்தும் முழுவதுமான விளக்கத்தை உடையது என்று சொல்லுகிறது. In Surah chapter 16:89, சூராவுடைய 16வது அத்தியாயத்தின் 89வது வசனத்திலே it says it's a book explaining all things. இது எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறதான புத்தகமாக இருக்கிறது. So Quran also makes a similar claim. இதை போலவே குர்ஆனும் ஒரு கிளைம் ஒரு வாதத்தை வைக்கிறது. Since Janab PJ Maulavi and Quran makes a similar claim, ஜனாப் பிஜே மௌலவி அவர்களும் குர்ஆனும் ஒருமித்த வாதத்தை முன்வைப்பதினாலே, so we will examine the Quran whether Quran actually successfully fills that criteria. இந்த அளவுகோலை குர்ஆன் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறதா என்பதை நாம் குர்ஆனிலே பரிசோதித்து பார்க்க போகிறோம். So our examination is a very simple test. எங்களுடைய பரிசோதனை என்பது ஒரு எளிமையான ஒரு சோதனை தான். Can this Quran which claims to be explaining all things, எல்லா விஷயத்தையும் குறித்தும் தெளிவாக விளக்கத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற இந்த வாதத்தை வைத்திருக்கிற இந்த குர்ஆன், can this Quran which claims to be detailing everything, எல்லாவற்றையும் கூடிய முழு விவரணங்களை உள்ளடக்கி இருக்கிறேன் என்று சொல்லி வாதிடுகிற இந்த குர்ஆன், at least can it explain the religious things? ஆனால் இந்த குர்ஆனிலே குறைந்தபட்சம் மார்க்கத்துக்குரிய முழு விளக்கம் இருக்கிறதா? Forget about every other subjects. மற்ற எல்லா பாடங்களையும் மறந்து விடுங்கள். At least can it help a ordinary Muslim to live like a Muslim with this Quran? ஒரு சாதாரண முஸ்லிமை ஒரு சரியான ஒரு இஸ்லாமியரை போல வாழுவதற்கு எல்லா விதங்களிலும் இந்த குர்ஆன் கற்றுக் கொடுக்க முடியுமா? We will examine many of the practices. இதை இந்த அநேக பயிற்சிகளை நாம் இப்படி இதிலே பரிசோதித்து பார்க்க போகிறோம். Remember, Quran has made many claims. Janab PJ Maulavi stated some of those claims. We are examining now the claims of Quran, whether Quran fits those claims. குர்ஆன் ஏராளமான வாதங்களை முன்வைக்கிறது. அதிலே அருமையான பிஜே மௌலவி சார் அவர்கள் சில வாதங்களை சொன்னார்கள். நாம் அதிலிருந்து ஒரு வாதத்தை எடுத்து இப்பொழுது பரிசோதித்துக் கொண்டிருக்கிறோம். Quran says about prayer. குர்ஆன் தொழுகையை பற்றி சொல்லுகிறது. In Surah chapter 2 verse 238 and 239. குர்ஆன் சூரா 2வது அத்தியாயம் 2வது 238 239. It says that Allah has taught Muslims how to pray. அங்கே சொல்லுகிறது இஸ்லாமியர்கள் எப்படி தொழுகை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். Similarly, in Surah chapter 53:62 it says, bow down in prostration before Allah and serve him. சூரா 53:62லே அல்லாஹ்வுக்கு முன்பாக விழுந்து தொழுகுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். There are certain physical positions in which you have to stand or bow down when you pray. நீங்கள் தொழுகை செய்யும்போது நீங்கள் விழுவதற்கும் நின்று தொழுகை செய்வதற்கும் சில சரீர அமைப்புகள் இருக்கிறது. So this is what Allah has taught and that is what the Quran claims. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, இதைத்தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் குர்ஆன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறது. Since Quran is a detailed book, does Quran says how far should one be keeping the feet while praying? குர்ஆன் எல்லாவற்றையும் குறித்ததான முழுமையான விவரங்களை உள்ளடக்கி இருக்குது என்று வாதிடுகிறதுனாலே தொழுகையிலே ஒரு மனிதர் தன்னுடைய பாதங்களை எந்த அளவுக்கு அகற்றி வைத்திருக்க வேண்டும் என்கிற விளக்கத்தை குர்ஆன் கொடுக்கிறதா? How should I keep my hands? How should a Muslim keep their hands when they pray? ஒரு இஸ்லாமியர் தொழுகும்போது தன்னுடைய கரங்களை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறதா? Remember that Allah said he has detailed everything in the Quran. நீங்கள் இந்த வார்த்தையை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார், தன்னுடைய முழு விளக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே கொடுத்திருக்கிறார் என்று. We have never seen these details in the Quran. ஆனால் இதற்கானதான முழு விளக்கங்களை குர்ஆனிலே நாம் ஒருபோதும் பார்க்கவில்லை. Second, Allah says that pay zakat. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறார் ஜக்காத் கொடுங்கள். In Surah chapter 2 verse 2 and 3, சூரா 2வது வசனம் 3வது ஆயத்து 41:7, அதிலே 41:7, 243, 243, 210, இரண்டாவது அத்தியாயத்தின் 43, இரண்டாவது அத்தியாயத்தின் 110. Quran actually commands the Muslims to do the obligatory charity. அங்கே பார்க்கிறோம் ஜக்காத் என்கிறதான தான தர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. Now how much should I pay in zakat?
ஜக்காத்திலே நான் எத்தனை கொடுக்க வேண்டும், எத்தனை சதவீதம் கொடுக்க வேண்டும்? Since Quran says everything in few words but details everything and explains everything. ஒரு சில வசனத்திலே ரத்தின சுருக்கமாக முழு விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன் வாதிடும்போது, please tell us how much should a Muslim pay as zakat? ஜக்காத் என்கிறதை படி ஒரு இஸ்லாமியர் எத்தனை சதவீதம் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். Remember, Quran claims that it details everything, so Quran has to at least give the percentage of the zakat a Muslim has to pay. எல்லாவற்றையும் முழுமையான விவரத்தை உள்ளடக்கி இருக்கிறேன் என்று குர்ஆன் வாதிடுவதனாலே ஒரு இஸ்லாமியர் எத்தனை சதவீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிறதுக்கான தெளிவான பதிலை குர்ஆன் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். Further, how should one do the Hajj? இன்னுமாக ஒருவர் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும்? In Surah chapter 196, சூராவுடைய 296, இரண்டாவது அத்தியாயத்தின் 196 பார்க்கிறோம். 22-28, 22வது அத்தியாயத்தின் 28வது பார்க்கிறோம். it says you shall complete the Hajj, and it says that through the days appointed. நியமிக்கப்பட்ட நாட்களிலே அல்லது ஏற்பட்டப்பட்டதான காலங்களிலே நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி. So my question number 3 to Janab PJ Maulavi and TNTJ team is this. என்னுடைய மூன்றாவது கேள்வி அருமையான ஜனாப் சார் பிஜே அவர்களுக்கும் TNTJ நண்பர்களுக்கும், which are the days that appointed by Allah to perform this Hajj? இந்த ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட நாட்கள் எவை? These are the basic pillars of Islam. இதுதான் இஸ்லாமுடைய அடிப்படை தூண்களாக இருக்கிறது. I am not asking any nuclear science here. நான் இங்கே ஏதோ அணு அறிவியலை பற்றி அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்கவில்லை. I am asking basic things about the Islam, whether the Quran details those or not. இந்த இஸ்லாமின் அடிப்படை காரியங்களை குறித்து தான் நான் கேட்கிறேன். இதை குறித்து குர்ஆன் தெளிவான முழுமையான விளக்கத்தை கொடுக்கிறதா? Okay, let us examine further. இன்னுமாக நாம் மீண்டும் ஆராய்ச்சி பரிசோதிப்போம். Quran actually says that you should fast during the Ramadan. ரமலான் மாதத்திலே நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. In 183 to 184, இரண்டாவது அத்தியாயத்தின் 183 முதல் 184, it says that fasting is prescribed for a fixed number of days during the Ramadan. ரமலான் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நோன்பானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. Now how should you break the fast and when should you eat? All those things are all that is also said in Surah chapter 2 187. சூராவுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் 187 பார்க்கிறோம். ஒரு நோன்பை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், அந்த நோன்பை எப்படி முடிக்க வேண்டும், அதை குறித்ததான வசனங்களையும் பார்க்கிறோம். In 2:187 it says, eat and drink until the white thread of the dawn becomes distinct to you from the black thread. 187 பார்க்கிறோம், அந்த வெள்ளை நூலானது கருப்பு நூலிலிருந்து பிரிகிறதான நேரத்து வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று. Okay, in India we can distinguish that. இந்தியாவிலே நாம் அதை அறிந்து கொள்ளலாம், தனித்தனியாக வித்தியாசப்படுத்திக் கொள்ளலாம். We can sit with the white thread and a black thread. நாம் ஒரு வெள்ளை நூலோடு கூட கருப்பு நூலோடு கூட உட்கார்ந்து கொண்டு, and we can as soon as we can distinguish with that we can stop eating and start fasting. அதை நாம் தனித்தனியாக பிரித்து அறியும்போது நாம் stop eating or stop eating and start fasting. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நோன்பை நாம் உபவாசம் இருப்பதை தொடங்கிக் கொள்ளலாம். But how about people in the North Pole where it is 6 months day and 6 months night? வட துருவத்தில் இருக்கிற ஜனங்களை பற்றி எப்படி? அங்கே கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர்களுக்கு பகலாகவும் 6 மாதங்கள் இரலாகவும் இருக்கிறது எப்படி? Or how are the people in the Sweden when their nights extend up to the midnight? அவர்களுடைய ஸ்வீடன்ல இருக்கிறதான ஜனங்களுடைய நிலைமை எப்படி? அங்கே இருக்கிறவர்களுக்கு இரவு என்பது நடு இரவு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. Did not Allah know that there are certain parts of the world like this? இப்படி உலகத்திலே சில பகுதிகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறியாமல் இருந்தாரா? Definitely, if Allah was the true God, he would have known this and he would have given the details. அல்லாஹ் ஒரு உண்மையான இறைவனாக இருந்திருந்தால் இது எல்லாம் அறிந்துவிட்டு இந்த உடையதான விளக்கத்தை அவர் கொடுத்திருப்பார். So among these 5 pillars of Islam, இந்த இஸ்லாமின் 5 அடிப்படை தூண்களிலே I have examined 4 pillars and I haven't seen the details. இந்த 4 தூண்களை பற்றி தான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், அதுக்குரியதான எந்த முழுமையான விளக்கங்களும் இல்லை. Now let us examine few more things. இன்னும் சில காரியங்களையும் நாம் பரிசோதிப்போம். When we examine a point, we have to examine it in detail. ஒரு காரியத்தை நாம் பரிசோதிக்கும் போது அதை நாம் முழுவதுமாக முழு விளக்கம் வரைக்குமாக நாம் பரிசோதிக்க வேண்டும். Especially since Allah says that he has explained everything in detail, we will also have to examine each points in detail. ஏனென்றால் குறிப்பாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் முழு விவரணங்களோடு விளக்கி இருக்கிறேன் என்று சொல்லும்போது நாமும் முழு விவரங்களோடு விளக்கத்தோடு பரிசோதிக்க வேண்டும். I want to check what is the halal and haram food.
நான் ஹலால் மற்றும் ஹராம் உணவு என்ன என்பதை பற்றி நான் பார்க்க விரும்புகிறேன். In Surah chapter 16:14, சூராவுடைய 16:14 Allah says that you can eat fresh meat from the sea. கடலிலே இருக்கிறதான ஃப்ரெஷ்ஷான உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். That is a good thing. அது ஒரு நல்ல விஷயம். So you can eat the fish. நீங்கள் அதனால மீனை சாப்பிடலாம். But when you think that you can eat the fish, Allah adds another command. நீங்கள் மீனை சாப்பிடணும்னு நினைக்கும் போது அல்லாஹ் இன்னொரு கட்டளை கொடுக்கிறார். In Surah chapter 5:3, சூராவுடைய 5:3 Allah says, prohibited are you the dead animals. மரித்ததான விலங்குகள் பிராணிகள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. And then it goes on to say, அது இன்னும் except what you are able to slaughter before its death. அது மரணத்துக்கு முன்பதாக எதையெல்லாம் உங்களால் அறுக்க முடியுமோ அதை தவிர. How will I slaughter the fish before it is dead? அந்த ஒரு மிருகம் அல்லது ஒரு விலங்கு மரிப்பதற்கு முன்பதாக எப்படி அறுக்க முடியும் அதை? Okay, I can catch one fish or two fish and slaughter it. குறிப்பாக மீன்களை எப்படி அறுக்க முடியும்? நான் ஏதோ ஒரு ரெண்டு மீன் உயிரோட பிடிச்சு அதை நான் அறுக்கலாம். But if I have to go to the sea and catch the fish, can I slaughter, or otherwise I should go under the sea and slaughter the fish and bring it up? நான் கடலுக்கு போய் மீனை பிடிக்கணும் சொன்னா அது உயிரோட இருக்கிறதுக்கு முன்னாடி அதை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடலுக்குள்ள போய் தண்ணிக்குள்ள போய் பிடிக்கணுமா மீனை? So just when we thought we can eat the fish, Allah added a command which is making it practically impossible to eat the fish. மீனை சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கும் போது அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது பிராக்டிகலாகவே சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. Let us examine another thing. மற்றொரு காரியத்தையும் பரிசோதிப்போம். We have seen that the Muslims always says that you should do circumcision. இஸ்லாமியர்கள் சுன்னத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். We have examined, we have read through the Quran. நாங்கள் முழு குர்ஆனையும் வாசித்தோம். Since Quran claims that it has details of everything. குர்ஆன் எல்லாவற்றையும் குறிக்கிறதான முழு விவரத்தை கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. We thought at least it would have some details of the Muslim Islamic practices. இஸ்லாமியர்கள் செய்கிறதான அவர்களுடைய சொந்த பழக்கவழக்கங்களை குறித்ததான சில காரியங்களாவது குர்ஆனில் இருக்கும் என்று பார்த்தோம். We could not find a single command to do circumcision in the Quran. சுன்னத்து செய்யுங்கள் என்கிறதான ஒரு கட்டளை ஒரு கட்டளை கூட குர்ஆனிலே பார்க்கவில்லை. In fact, there are verses against it. ஆனால் அதற்கு எதிரான வசனங்கள் இருக்கிறது குர்ஆனிலே. In Surah chapter 95:4, குர்ஆனுடைய 95:4 Allah says we have created the man in the best of stature. மனிதனுடைய மிக சிறந்ததான வடிவத்திலே நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். Similar thing is said in Surah chapter 40:64. சூரா 40:64 அதே போல வசனம் இருக்கிறது. In Surah chapter 64:3, சூரா 64:3 அதே போல வசனம் இருக்கிறது. Allah says that he has perfected the forms. உங்களுடைய வடிவத்தை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறது. It means அப்படி என்றால் your body, your entire form, your stature is perfectly created as per Allah. உங்களுடைய சரீரம் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களின் அடிப்படையில் உங்களுடைய சரீரம் என்பது பரிபூரணமாக வடிவமைக்கப்பட்டு விட்டது. But in Surah chapter 419, ஆனால் சூரா 4:119 Satan says that he will command men to slit the ears of cattle and change the creation of Allah. அங்கே சாத்தான் சொல்லுகிறான் ஜனங்களுடைய காதுகளை அறுக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி அப்படி செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடையதான அந்த வடிவத்தை நான் மாற்றுவேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். So it is a Satan actually who cuts or changes the creation of Allah. அல்லாஹ்வுடைய படைப்பை சாத்தான் தான் கட் பண்ணுவதோ அல்லது மாற்றுவதோ செய்கிற காரியம் சாத்தான் செய்கிறான். So is it not satanic to do circumcision then? அப்படி என்றால் நீங்கள் சுன்னத்து செய்வது என்பது சாத்தானுடைய வசனத்தின் அடிப்படையில் இல்லையா? See, we are totally confused here. If you read the Quran and check the Islamic practices, you will be definitely confused because there is no detail. Quran makes the claim, but it does not come up to that claim. குர்ஆனை படித்துவிட்டு குர்ஆனுடைய வார்த்தைகளையும் இஸ்லாமியர்களுடைய பழக்கங்களையும் அவர்கள் செய்கிறதான பழக்கவழக்கங்களையும் பார்க்கும்போது இதில் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் எல்லாவற்றையும் முழுவதுமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது இதை படிக்கும்போது நாங்கள் முற்றிலும் குழப்பம் தான் அடைவோம். Quran says it is satanic, but the Muslims do it. ஆனால் இப்படி ஒரு சரீரத்திலே ஒரு காரியத்தை செய்வது அல்லாஹ்வுடைய வடிவத்தை மாற்றுவது என்பது சாத்தான் சொல்லுவதாக குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் அதுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். What have you to make out of it? இதிலிருந்து நாம் என்னத்தை செய்கிறோம்? என்ன செய்ய முடியும்? We have examined the basic pillars of Islam. இஸ்லாமுடைய அடிப்படை ஆதாரமான தூண்களை நாம் பரிசோதித்தோம். We checked whether the halal and haram food, halal and haram food-ஐ பரிசோதித்தோம். We checked the circumcision. அந்த சுன்னத்தை குறித்து நாம் பரிசோதித்தோம். Until now we haven't found any details in the Quran. இதற்கெல்லாமான விளக்கத்தை குர்ஆனிலே பார்க்கவில்லை. You see the issues? Quran makes the claim after claim it makes, but when you start examining it in detail, it does not come up to the claim at all. இங்கே
சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வசனங்களுக்கு பிறகு குர்ஆன் ஒரு காரியத்தை முன்வைக்கிறது, ஒரு வாதத்தை முன்வைக்கிறது. என்ன வாதம்? நாம் எல்லாவற்றையும் குறித்த முழு தெளிவான விவரணங்களை கொடுத்திருக்கிறோம் என்கிற வாதத்தை வைக்கிறது. ஆனால் நாம் விளக்கமாக ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படிப்பட்டதான விளக்கங்கள் ஒன்றுமே அதில் இல்லை. Now we will examine a few more things. இன்னும் சில காரியங்களையும் பரிசோதிப்போம். Is Quran at least explaining the ethics, basic ethics? சாதாரண ஒரு அடிப்படை நன்னறிகளை குறித்தாவது குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறதா? In Surah chapter 4:34, சூரா 4:34 Allah says, அல்லாஹ் சொல்லுகிறான், these are all Allah's words according to them. அவர்களுடைய அடிப்படையில் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். We don't think God can speak like this. இப்படி இறைவன் பேசுவார் என்று நாங்கள் நினைப்பதே இல்லை. But let us go with the assumption, with their assumption for right now. இந்த தற்போதைக்கு அவர்களுடைய கருத்துப்படி நாம் கடந்து செல்லுவோம். For argument's sake. அவர் ஒரு விவாதத்திற்காக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். Allah says that if you fear rebellion from your wife, நீங்கள் உங்களுடைய மனைவிகளிடத்திலே ஒரு முரட்டாட்டத்தை பார்ப்பீர்கள் என்றால், you can admonish them, அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க, banish them to beds apart, அவர்களுடைய படுக்கையிலிருந்து அவர்களை விலக்கி வையுங்க, and scourge them, அவர்களை beat them. அவர்களை அடியுங்கள். Some translation translate it as scourge, some translation give it as beating. சில அவர்களுக்கு தட்டுங்கள் அல்லது அடியுங்கள் என்கிறதான மொழியாக்கத்தை கொடுத்திருக்கிறது. So you can beat your wife according to the Quran. அப்போ குர்ஆனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்கள் மனைவிகளை அடிக்கலாம். So this is an ethics that is given by the Quran. இது ஒரு நன்னெறியாக, ஒரு காரியமாக குர்ஆனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. We will discuss later whether it is right or wrong. அது சரியா தவறா என்பதை நாம் பிறகு விவாதிப்போம். Right now let us check whether the Quran has given at least some details about it. அது குறித்ததான சில விளக்கங்களை குர்ஆன் கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். Now how many times, my next question is, how many times or is there a prohibition in the number of times that the husband can beat the wife? எத்தனை முறை மனைவியை அடிக்கலாம் என்பதில் யாராவது தடை குர்ஆன் விதித்திருக்கிறதா? Should the husband beat the wife 1 2 3 4? ஒரு கணவன் மனைவியை 1 2 3 4 5 அப்படி அத்தனை முறைகளில் அடிக்கலாமா? Or 10 20 30 40 50 60 70 80 90 100? 20 30 40 50 60 70 என்று சொல்லி கணவன் மனைவியை அடிக்கலாமா? Or can he beat as much as he wants? அது எத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு மனைவியை அடிக்கலாமா? And with what he can beat? அதில் எதுல வெச்சு அவர் அடிக்கலாம்? Should he beat with a toothstick or a broomstick? அவர் வந்து சீமாத்தில் அடிக்கலாமா, குச்சியில் அடிக்கலாமா? And how should he use some whip to scourge? அது ஏதாவது நல்ல சவுக்கு எடுத்து சவுக்கடி கொடுக்கலாமா? So please explain it in detail. Since Quran claims that everything it has given in details, please explain this thing. எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி இருக்கிறோம் என்று குர்ஆன் ஒரு வாதத்தை முன்வைப்பதனால இதை குறித்த கொஞ்சம் விளக்கத்தை கொடுங்க. Further in Surah chapter 2 verse 223, சூரா 2:223 it says your wife are as a tilth or like a field unto you, so approach your field or tilth when or how you will. உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்களை போன்றவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே எப்போ உங்களுக்கு வேண்டுமானாலும் உங்கள் விளைநிலங்களை அணுகிக் கொள்ளுங்கள்.